இவனுங்க 10 வருஷம் கொள்ளடிச்சாங்க. அதிமுக 10 வருஷம் கொள்ளடிச்சிச்சுங்க. அதிமுக 10 வருஷம் கொள்ளடிச்சிச்சு. நாங்க ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் கொரோனா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு கொண்டு வரணும். 2 வருஷம் தமிழகம் தத்தளிச்சிச்சு இந்த கொரோனால. கொரோனால இருந்து மீண்டு வரதுக்கே 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதன் பிறகு வெள்ளம் தமிழ்நாடு ஒரு சகஜ நிலைக்கு வரதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் தான் நம்ம ஆட்சி பண்ணிருக்கோம். உண்மையா சொல்ல போனா நம்ம ஆட்சி பண்ணது 3 வருஷம் தான். நம்ம 3 வருஷம் தான் ஆட்சி பண்ணிருக்கோம். ஒரே 3 வருஷம் தான் ஆட்சி பண்ணிருக்கோம். இவன் 10 வருஷம் இவன் பண்ண கூத்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதுல மேல பிஜேபிக்காரன் தொடர்ந்து 10 வருஷமா அவன் தான் இருக்கிறான். மத்தியில் ஆட்சி மோடி தான். அவர் தான் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. இப்பயும் அவங்க தான் இருக்காங்க 3வது முறை. தமிழ்நாட வஞ்சிக்கிறான். இந்த ஆள் எடப்பாடி மோடி கிட்ட அடிமையா கிடக்குறான். சோ 10 வருஷம் உனக்கு அடிச்ச கொள்ள பிஜேபி நமக்கு பண்ற நம்மள பழி வாங்குறான் தமிழ்நாட்டை. இந்த 5 வருஷத்துல சரி பண்ண முடியாது. அதனாலதான் தளபதி 5 வருஷத்துக்கு முன்னால ஏடிஎம் கட்சியில கடைசி நேரத்துல மக்களை சந்திக்கும் போது உங்கள் தொகுதியில் மு.க.ஸ்டாலின் சொல்லி எல்லாத்தையும் மனு வாங்கினார். அப்போ உங்க பிரச்சனை எல்லாம் நான் 10 வருஷத்துல முடிக்கிறேன். இது யாரும் பேசப்படா. 10 வருஷம் அவன் தமிழ்நாடு மக்கள் பிரச்சனை முடியுது. 2 வருஷம் கொரோனா வெள்ளம் ஆகி போச்சு. 3 வருஷம் தான் கவர்மெண்ட் நடத்திருக்கும். இந்த 3 வருஷத்துல இவ்வளவு பண்ணிருக்கணும். எடப்பாடி என்ன புடுங்கிட்டாரு சொல்லு. அவர் 4 வருஷம் முதலமைச்சர் இருந்தார். எடப்பாடி பழனிசாமி என்ன புடுங்கிட்டாரு?